ஹலோ ஆல். வடபழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம லஞ்சுக்கு ட்ரை பண்ண ஒரு சின்ன கடை தான் இந்த மிட்டாய் மந்திர். இது எக்ஸாக்டாக வடபழனி ஆண்டவர் கோயில் சன்னதிலேயே இருக்குது. நம்மளும் சரி எப்படி தான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் நம்மளுக்கு ஒரு சின்ன இந்த சவுகார்பேட் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபீல் வருது. இது வந்து ஒரு 30 சீட்டர் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். பட் ஆனால் க்ரௌட் நல்லா இருந்துச்சு லஞ்ச் டைமுக்கு. அதான் சரி நம்மளும் போனோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். நார்த் இந்தியன் குஜராத்தி மீல்ஸ் தான் இங்கே மெயினாக சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது ஒரு சப்பாத்தி வித் சப்ஜி. அந்த சப்பாத்தி பார்த்திங்கனாலே நல்ல நெய் சப்பாத்தி சூப்பராக வச்சுருந்தாங்க. அதோட ஒரு பன்னீர் சப்ஜி அண்டு ஆனியன் போட்டு வச்சுருந்தாங்க. இது நல்லாவே சாஃப்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. நம்ம அப்புறம் ஆர்டர் பண்ணது தான் குஜராத்தி தாலி. குஜராத்தி தாலியில் பார்த்திங்கன்னா நல்ல குவான்டிட்டியே கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் 3 சப்பாத்தி, அது கூட கொஞ்சம் பொரியல் மாதிரி வச்சுருப்பாங்க வெண்டைக்காய் இதில், அப்புறம் ஒயிட் ரைஸ் பாஸ்மதி, அப்புறம் இது தயிரில் செஞ்ச ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் அந்த எல்லோ இஷ்ஷாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கடி, தால், அப்புறம் சாலட், அதோடு வந்து கொஞ்சம் வத்தல் இதோடு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு லோட்டாவில் வந்து மோர் மசாலா சாஸ் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப சூடாகவும் ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்மளே பார்க்கலாம் இந்த ஐட்டம்ஸ்க்கு இவ்வளவு சைட் டிஷ்ஷும் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி அடுத்து நம்ம சாப்பிட்டது நார்த் இந்தியன் தாலி. அதோட ஒரு பாப்பட், அப்புறம் டொமேட்டோ சூப் கொடுக்குறாங்க வித் பிரெட் க்ரம்ஸ். அதனால் டொமேட்டோ சூப் ஹாட்டாக நம்மளுக்கு சர்வ் பண்ணாங்க. அப்புறம் வந்த ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 4 சப்பாத்தி இருக்கும், கீ சப்பாத்தி. அதோட வந்து வெஜ் பிரியாணி, தால், கார்ன் மசாலா ஒன்று, பன்னீர் பட்டர் மசாலா ஒன்று, கோபி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் ரைத்தா. இது எல்லாமே வந்து லிமிட்டட் காம்பினேஷன்ஸ் தான் நமக்கு. பட் ஸ்டில் இந்த குவான்டிட்டி வந்து ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் சொல்லலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா குஜராத்தி தாலி 275 அண்டு இந்த நார்த் இந்தியன் தாலி 300. நம்ம தனியாக வாங்கின சப்பாத்தி தாலி வந்து 100 ருபீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்க்கலாம் பிரியாணியில் ரொம்ப மசாலாலாம் இல்லை, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், எல்லாருக்குமே சாப்பிட்லாம். அதே மாதிரி குஜராத்தி தாலி வந்து இங்கே நோ ஆனியன் நோ கார்லிக் ஜெயின் டைப். அது நார்த் இந்தியன் தாலி ஆனியன் கார்லிக் இன்க்ளூடட். அதே மாதிரி டெசர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்கன் பர்ஃபி கொடுத்துருந்தாங்க. ரோஸ் பெட்டல்ஸில் ஆன குல்கன் பர்ஃபி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது இருக்கிறது நார்மல் அமுல் ஐஸ்கிரீம் தான். இது எல்லாருக்கும் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஐஸ்கிரீம் வேனிலா ஃப்ளேவர். அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரஸ். இது மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து ஒரு மேங்கோவில் பண்ண பல்ப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பியூராக இருந்தது அண்ட் டேஸ்ட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் எக்ஸலண்ட். இது நிச்சயமாக ட்ரை பண்ணணும், மேங்கோ லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஹோட்டலில் நிறையா குட்டி குட்டி குஜராத்தி அண்ட் ராஜஸ்தானி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, நிறையா ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி. ஸோ என்ன பிடிச்சிருக்கோ நம்ம ட்ரை பண்ணலாம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வடபழனி ஆண்டவரை பார்த்துட்டு வந்து ஒரு நார்த் இந்தியன் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா இந்த ஹோட்டல் நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். பட் மேக் ஷுர் யூ சூஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். ஏன்னா இங்கே பார்க்கிங் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் 4 வீலர்ஸ் தான். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.